ஹலோ கைஸ், இப்போ வந்ததுன்னா நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். நம்ம பால் பொங்கினப்போ கடைக்கு போனதுனால பால் பொங்கலை இப்போ வந்து ஜாமான் வந்து கடைக்கு போனேன். அங்கே அரிசி வீட்டில் எடுக்க போயிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வரேன். சொந்தம் இங்கே இருக்க பாருங்க, அதான் சூப்பர் மார்க்கெட்டு. பட் முன்னாடி போய் வாங்கணும். ஒரு டம்ளர் தண்ணி அடிக்குமா? தண்ணி வச்சு தண்ணி குடிக்கவே இருக்கும். இதே வச்சு தண்ணி வாங்கி எடுக்கிறேன் பொங்குது சீக்கிரம். ஓகே கேஸ், இப்போ நீங்கள் வந்து வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. அம்மா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த பானை வந்து ஃபஸ்ட்டு இது பண்ண போகுதுன்னு தெரில. அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் வந்து இதில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா புது மண்பானை தேவைப்படும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு நீங்கள் மண்லேயும் வாங்கிக்கலாம், இரும்புலேயும் வாங்கிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மண்பானையை நீங்கள் வந்து வாங்கி இதில் வந்து மஞ்சள் கொத்து இஞ்சி கொத்தெல்லாம் வச்சு கட்டணும். ஸோ மஞ்சள் கொத்து தான் எங்கள் அம்மாவுக்கு கிடச்சிருக்கு. இஞ்சி கொத்தும் நீங்கள் வச்சு கட்டலாம். அதெல்லாம் இந்த அம்மா கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி கட்டி நீங்கள் அடுப்பில் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி அதில் பால் ஊற்றி தான் தூக்கி வைக்கணும். தூக்கி வச்சு அடுப்பை சூடம் வச்சு பேப்பரு இல்லைனா எதாவது வச்சு சருவு வச்சு நல்லா நீங்கள் எரிக்கணும். நீங்கள் நல்லா எரிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பொங்கல் வந்து நல்லபடியாக வரும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பாலோட தண்ணியோடு சேர்ந்து எது ஃபஸ்ட்டு பொங்குதோ அதில் தான் அரிசியை போடணும். அம்மா பிச்சு வச்சுக்கமா, அரிசியை போடணும். வந்ததுன்னா முந்திரி சூடம் பற்றி எல்லாமே வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன். முந்தி இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தேவையான அளவு அரிசி, உங்களுக்கு தேவையான அளவு நெய், உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி, ஏலக்காய், முந்திரி, காஞ்ச திராட்சை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெய், இதெல்லாம் போட்டு தான் வந்து சேர்க்கணும். முதல்ல இந்த மாதிரி அடுப்பை பற்ற வச்சு நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது ஃபஸ்ட்டு பொங்குதோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி அள்ளி கொட்டிடணும். பச்சரிசி தான் போடணும். பச்சரிசி வந்து நல்லா கொட்டிட்டு கழுவிட்டு அதில் கொட்டணும். கொட்டினதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா ரெடியாக ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஓரளவு ரெடி ஆகிட்டு இருக்க பட்சத்தில் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய முந்திரி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திராட்சை 2 பானையிலையும் தேவையான அளவு காஞ்ச திராட்சை, முந்திரி, ஏலக்காய் எல்லாமே வந்து போட்டுடணும். போட்டதுக்கப்புறமா வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு கண்டிப்பாக வெல்லம் வேணும். இந்த வெல்லத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கிக்கணும் கடையில். சொல்ல மறந்துட்டேன். இந்த வெல்லத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏலக்காய் இஞ்செல்லாம் போடுறோம் பார்த்திங்களா, அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே இந்த வெல்லத்தை போட்டுடணும். போட்டுட்டு அப்புறமா இந்த முந்திரி, ஏலக்காய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் போட்டு கிண்டணும். நான் அது எதாவது பேப்பரமா முந்திரி, ஏலக்காய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் போட்டு நல்லா வந்து கிண்ட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இனிப்பு பொங்கல் ரெடி ஆகிடும். அதை தான் இப்போ நம்ம அம்மா பண்ண போகிறாங்க. நீங்கள் ஒயிட் ரைஸ் செஞ்சு அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் அது மாதிரிலாம் வந்து செஞ்சுக்கலாம். அதை பற்றி சொல்லிடுமாம்மா? ஒயிட் ரைஸ் செஞ்சு அதுக்கு வந்து சாம்பார், அதுக்கு தேவை இந்த மாதிரி தொட்டுக்க எல்லாமே செஞ்சுக்கலாம். பொங்கலோ பொங்கல் பொங்கலோடையா? அப்படிதானே, அப்படிதானே கத்தணும். இலை வாங்கிக்கலாம். ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, லட்சுமி நமோ நாராயணா. வீடியோ வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. லட்சுமி நமோ நாராயணா, லட்சுமி நமோ நாராயணா. நம்ம அம்மா வந்து நல்லபடியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நாராயணா 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 படி கொடுங்க. நாராயணா நாராயணா, ஓம் நமோ நாராயணா, லட்சுமி நமோ நாராயணா, நாராயணா 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 நாராயணா, சூரிய நாராயண கடவுளே, சூரிய நாராயண கடவுளே, சூரிய நாராயண கடவுளே, நமோ நாராயணா, லட்சுமி நமோ நாராயணா, நமோ நாராயணா, லட்சுமி நமோ நாராயணா, நமோ நாராயணா, லட்சுமி நமோ நாராயணா, நமோ நாராயணா, லட்சுமி நமோ நாராயணா. ஓகே, 5 நிமிஷத்துக்கு மேலே வரப்போகுது. இப்போ நான் அந்த வீடியோ கட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போட ஆரம்பிக்கிறேன்.